அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களும் சிறார்களே, கடந்த 4 தினங்களுக்கு முன்னால் அசாமில் நடந்த ஒரு உயர்வான ஒரு நிகழ்வு, மனதை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நினைவு. பத்திரிகை படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அசாம் மாநிலத்திலே சிறிஹரி என்கிற ஒரு சின்ன கிராம வில்லேஜ், அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு பள்ளிவாசல், சின்ன அழகிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் மௌலானா அப்துல் பாசித் என்கிற ஒரு வாலிபர் மத குருவாக அஜரத்தாக பணியாற்றுகிறார். அவர் என்ன செய்யறாரு, அன்று 4 தினங்களுக்கு முன்னால அசருடைய தொழுகைக்கு பாங்கு சொல்றாரு. அசருடைய தொழுகைக்கு பாங்கு சொல்றாரு. பாங்கு சொல்லிட்டு வெளியே வராது, வாக்கிங் போறதுக்காகவோ இல்லை வெளியே வராது. வெளியே வருகின்ற பொழுது அந்த கிராமத்துக்கு அருகிலே நெடுஞ்சாலை ரோடு போகுது, நெடுஞ்சாலை சாலை ஒண்ணு போகுது. அந்த சாலையில ஒரு கார் வேகமா வருது. வேகமா அந்த கார் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நிலை தடுமாறி அந்த நெடுஞ்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு, குளத்தை போன்று இருக்கின்ற அந்த குளத்திலே அந்த கார் உள்ளே விழுந்துருது. வெளில விழுந்தோடனே அந்த கார்ல சென்றவர்கள் தத்தளிக்கிறார்கள். காரை டிரைவர்னால காரை திறக்கவும் முடியல, ஒன்னும் செய்ய முடியல. இந்த பார்த்த இந்த அப்துல் பாசித் என்கிற அஜித் என்ன செய்யறாரு, அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. மக்களுக்கு நம்ம இதை அறிவிப்பு செஞ்சா உடனே கூட்டத்தை கூப்பிடலாம், கூட்டி அவங்களை காப்பாற்றலாம் நினைத்து கொண்டு உடனடியா மறுபடியும் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். பாங்கு சொல்கின்ற அந்த ஒலிபெருக்கியிலே சப்தமிடுகிறார். காரை விபத்து ஏற்பட்டது, கார் விபத்து என்பதாக சப்தமிட்டு பொதுமக்களை அழைக்கிறார். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 50-60 பேர் கூடிட்டாங்க. கூடி அங்க வந்ததற்கு பிறகு அந்த மாநிலத்துடைய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து அந்த காரை உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் விழுந்த காரை மீட்டு மேல் எடுக்கிறார்கள். எடுத்து பார்த்தா, காரை திறந்து பார்த்தா 7 பேர்கள் அல்லாஹ் அவர்களை உயிரோக அல்லாஹ் ஹயாத்தா அல்லாஹ் வைத்திருக்கிறான். 7 உயிர்களை அந்த ஆலிம், அந்த மதகுரு அஜரத்து காப்பாற்றி இருக்கிறார். என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷரீஅத்து சொல்கின்ற இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்தை செய்கின்ற பொழுது மக்களுக்கு நம் மீது அவளுக்கு ஒரு அன்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறான். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் பிறருக்கு நலம் நாடுதல், பிறருக்கு உதவி செய்தல். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக வஅமன் லலமக வஅஹ்சின். ஒரு மனிதன் உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் திரும்ப நீங்க தீங்கு செய்யாதீங்க, அவனுக்கு நல்லதை செய்யுங்கள். உங்களுக்கு தீங்கிழைத்தாலும் கூட அந்த மனிதனை மன்னிங்கள் என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும் போது, அந்த பத்திரிகை செய்தியை படிக்கும் போது அதுதான் நமக்கு ஞாபகத்து வந்தது. 7 உயிர்களை அந்த ஆலிம் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மாநிலத்துடைய அமைச்சர், மினிஸ்டர் தனிப்பட்ட முறையிலே அந்த ஆலிமை அப்துல் பாசித்தை அழைத்து பாராட்டி இருக்கிறார்கள். பாதுகாப்பு நம்முடைய கடமை. அது யாராக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அன்போடு பாசத்தோடு அவர்களுக்கு அவர்கள் மதம் பெரியது, நமக்கு நமது மதம் பெரியது என்கிற அந்த அடிப்படையிலே ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி வாழ இந்த தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.